வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 139 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 146 ரெசிஸ்டன்ஸை வச்சு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. மறுபடியும் 142 அப்படின்ற முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தொட்டோன்னா அங்கேயும் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு 42 உடைச்சிட்டு 46க்கு தொட்டிருக்கு. ஆனால் அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பையிங் இருந்திருக்கு, மறுபடியும் ஒரு பையிங் இருந்திருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு, புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, தொடர்ந்து ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஓப்பனிங்கில் இருந்து எல்லாமே செல்லிங்க்கு பாசிட்டிவாக இல்லை, பையிங்க்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. இது எதனாலன்னா அதிகமான சரிவை சந்திச்ச நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் லாபத்தை புக் பண்ணுறதும் ஒரு பையிங் தான். அதாவது புதுசாக ஒரு பொருளை வாங்கலாம், இல்லை மேலே விற்றுருந்த பொருளை மறுபடியும் வாங்கலாம். ஸோ ரெண்டுமே பையிங் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே தான் அடங்குது. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு நாள் மட்டும் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆனனால மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு நம்மளால் முடிவு பண்ணவும் முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான இடத்துல நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நேற்று நம்மளுக்கு நிறுத்தியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 44லேருந்து 45க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணலான்னா 152 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் ஓரளவு ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறமா செல் பண்ணுங்கள். ஏன்னா இது தவிர நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா 146 ரெசிஸ்டன்ஸாக இதை விட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு 48 வரைக்கும் போயிட்டு கூட திருப்பி மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும். நம்ம என்றைக்குமே ட்ரெண்டுக்கு முரணாவோ அகெயின்ஸ்டாவோ நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் முடிவு எடுக்க முடியும். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு நாள் மேலே க்ளோஸ் ஆகிறதுனால ட்ரெண்டு மாறிடாது. அதனால் இதுக்கு நடுவில் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆயிரும். அதனால் கம்மியான ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு 146 வச்சாலும் நமக்கு ஆபத்து. வேறு வழி கிடையாது. 150.6 52 வரைக்கும் நம்ம மார்க்கெட் பவுன்ஸாக ஆவரேஜ் பண்ணிட்டு ஒரு 3-4 பாயிண்ட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனால் அது இடத்துல செல் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல பணம் வச்சுருக்கவங்க தொடர்ந்து மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணி லாபம் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.